முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் சிங்கானங்குப்பத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் தலைமையில் 3 நாட்கள் கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, வாணியம்பாடி MLA செந்தில்குமார் துவக்கி வைத்து வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடி உற்சாகத்தை அளித்தனர். இந்த போட்டியில் வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றம்பள்ளி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டுள்ளன. நிகழ்ச்சியில் முன்னாள் MLA கோவி சம்பத்குமார், கழக நிர்வாகிகள் சாம்ராஜ், டாக்டர் பசுபதி, சவுந்தர் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் கழக ஆட்சியின் சாதனைகள் விளக்க திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அம்மாபேட்டை 3வது பகுதிக்கு உட்பட்ட பட்டைக்கோவில் மற்றும் கடைவீதிகளில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனை திட்டங்கள் பற்றியும் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் படும் இன்னல்கள் குறித்தும் விளக்க பிரசுரங்கள் வழங்கி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். சென்னை திருவிக நகர் மார்க்கெட் பகுதியில் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் DG வெங்கடேஷ் பாபு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு பொதுமக்களிடம் எடுத்து கூறினார். இதில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அம்மருதை கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் ஒன்றிய செயலாளர் வீரபத்ரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத போக்கினை எடுத்துரைக்கும் பிரச்சாரங்களை வீதி வீதியாக நடந்து சென்று வழங்கினர். இப்பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர்.